ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. தமிழகத்தில் கூட போராட்டங்கள் நடந்து வருது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அனைத்து சர்வதேச விதிகளையும் மீறி ஈரான் மீது போர் புரிந்திருக்கிறது குற்றம். அந்த நாட்டு மதகுருவை கொன்றது குற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இதை நாம கண்டிக்கலன்னா நாளைக்கு நம்ம நாட்டுக்கும் இதே நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினரோ ஈரான் நாட்டு மதகுரு கொல்லப்பட்டதுக்கு இங்க பலரும் போராட்டம் நடத்துறவங்க, கண்ணீர் வடிக்கிறவங்கெல்லாம் இந்தியாவிலே இருக்கிற பகல்காம்ல 25 இந்தியர்கள் தீவிரவாதிகளால கொல்லப்பட்டாங்களே, அப்போது ஏன் போராடவில்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான ஒரு விவாதமே சமூக வலைதளங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அகில இந்திய ஷியா தனிநபர் சட்ட வாரிய துணைத் தலைவர் மௌலானா ஹசன் அலி ரஜினி ANI செய்தி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. இவர் ஒரு பிரபலமான ஷியா முஸ்லிம் மதகுரு மற்றும் சமூக ஆர்வலர். குறிப்பா இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் இஸ்லாமிய சமூகத்துடைய விவகாரங்கள் குறித்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேசின வீடியோ தான் இப்போ விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவர் ஹிந்தியில பேசினதை நம்ம தமிழில் பார்க்கலாம். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, முதல்ல இந்த சண்டையில் இறந்து போனவங்களுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அவங்க ஊர் பிரச்சனையை அவங்க ஊருக்குள்ளேயே முடிச்சுக்கணும். ஈரான் பிரச்சனையை ஈரானோட வச்சுக்கோங்க, அமெரிக்கா பிரச்சனையை அமெரிக்காவோடவே வச்சுக்கோங்க. அதை ஏன் இந்தியாவுக்குள்ளே கொண்டுட்டு வர்றீங்க? அதை வைத்து இங்கு சீன் காட்டாதீங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற போராட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஈரானில் இப்போ இறந்து போயிருக்கிறவர் எங்களுக்கு தலைவன் கிடையாது, வழிகாட்டியும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஷியா முஸ்லீம்களுக்கும் ஈராக்கோட அயதுல்லா சிஸ்தானி தான் தலைவர். ஈரானில் இருக்கிற எந்த ஒரு மதகுருவையும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் காசு கொடுத்து ஆட்களை செட் பண்ணி போராட்டத்தை தூண்டிவிட்டு ஊர் முழுக்க பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. கடந்த 40 வருஷத்தில் 2 கோடி முஸ்லீம்கள் செத்து போயிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட உலக மீடியாக்கள் எல்லாம் ஓடி வந்து இந்தியாவில் அநீதி நடக்குது அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் நாம் வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டு பிரதமர் பேரையோ ஃபோட்டோவையோ காட்டிட முடியுமா? ஆனால் இங்கே மட்டும்தான் வெளிநாட்டுக்காரங்களோட ஃபோட்டோவையும் கொடியையும் தூக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. டெல்லியில் ஈரான் கல்ச்சர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அங்கிருந்து 5000 பேருக்கு காசு போகுது. அந்த 1000 ரூபாய்க்காக சில மதகுருக்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈரானை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. பெத்த தாய் தகப்பன் செத்தா அழாதவங்க கூட ஈரானுக்காக இங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. காசுக்காக யார்கிட்டையும் விலை போகாதீங்க. இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு. நான் விவசாய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பிரதமர் உள்ளிட்ட பலரையும் எதிர்த்து பேசியிருக்கேன். அப்போது கூட என்னை மரியாதையாக தான் நடத்தினாங்க. ஆனால் ஏதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில் போயிட்டு பிரதமர் மோடி பேரை சொல்லி பாருங்க, அங்கே உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இங்கே இருந்துக்கிட்டு வெளிநாட்டுக்காக இங்கே பிரச்சனை பண்ணுறது என்ன நியாயம்? நாம் இருக்கிற நம்ம நாட்டை புகழ்ந்தா பயங்கரவாதின்னு சொல்கிறீங்க, ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுக்காக இங்கே நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. கட்சி மதம் ஆகியவற்றையும் தாண்டி நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கருத்தை அவர் வலியுறுத்திய விதம் பலரையும் ஈர்த்திருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.